மாநகராட்சி ஆணையர் இந்த மாதிரி திமுக சாதகமாக செயல்படுற குற்றச்சாட்டு இருக்கு. ஆமாம், உண்மைதான். அது பொய்யே கிடையாது. அவர் சென்னை மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர் மாதிரி தான் செயல்படுறாரு. அதில் துளி மாற்று கருத்தும் கிடையாது. அது முறையாக அவர் கமிஷனராக சென்னை மாநகராட்சி அதிகாரியாக செயல்பட்டால் தான் நிச்சயமாக இந்த இன்னும் வர 4 அமாவாசை 5 அமாவாசை 2026 இதுக்கு தக்க பதிலடி அவருக்கு கொடுப்போம். தக்க பதிலடி கொடுக்கப்படும். அதுவும் பொதுச் செயலாளர் விடவே மாட்டார். எங்கள் கட்சியும் விடாது, எங்கள் பொதுச் செயலாளர் விட மாட்டார். இந்த திருத்தல் பட்டியலில் போலி வாக்காளர்கள், இறந்தவர்கள், அப்புறம் ரெட்டிரப்பு வாக்குகள், குடிபெயர்ந்தவர்கள், அந்த வாக்கெல்லாம் ஒழுங்கான முறையில் திருத்தப்பட்டு முறையாக நடத்தினாதான் இந்த தேர்தல் முறையாக நடக்கும். இந்த திமுக ஆட்சி வைத்து முறையானபடி தேர்தல் நடந்து அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் நிச்சயமாக வெற்றி பெறும். அதுக்கு பயந்து தான் இவங்க சும்மனா போகிறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க. நான் கேட்குறேன், தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அதை செஞ்சுட்டு போக வேண்டியதானே? ஏன் பயப்படுறீங்க? பயப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. தேர்தல் ஆணையம் தான் சொல்கிறான். பொதுச் செயலாளரோ மற்ற கட்சியோ நாங்கள் மாவட்ட செயலாளர்களோ பகுதி செயலாளர்களோ எங்கள் வட்ட செயலாளர்களோ சொல்லலை. பொதுச் செயலாளர் கட்சி சொல்லுது. கட்சி சொல்கிறத நீங்கள் இந்த வாக்காளர் பட்டியலில் உண்மையாக இருக்கிறத, இறந்தவங்களை இடம் பெயர்ந்தவர்கள், ரெட்டா வாக்கு இருக்குலாம் மாற்றுன்னு தான் சொல்கிறோமே தவிர நாங்கள் வேறு எதுவும் தவறாக சொல்லலையே. பொதுச் செயலாளர் தவறாக எதுவுமே கீழே நீங்கள் ஒழுங்கான முறையில் இந்த டெத்து ஷிஃப்டர்லாம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக திமுக அடிக்கப்படும் என்ற பயம் அதுவும் பொதுச் செயலாளர் பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க.